ॐ वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मोक्षीयमामृतात्। ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मोक्षीयमामृतात्। ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मोक्षीयमामृतात्। लंबोदराय शांताय चंद्रगर्व अपहारिणे गजाननाय प्रभवे श्री गणेशाय मंगलम्। कादंब प्रमतां विलास कमनां कल्याण कांचीरवां कल्याणचल पाद पद्मयुगलां कांत्यां स्मरन्ति शुभाम्. நாம அம்பாளை பத்தி நிறைய பார்த்திருக்கோம். சௌந்தரலஹரி பார்த்திருக்கோம், அபிராமி அந்தாதி பார்த்திருக்கோம், லலிதா சகஸ்ரநாமம் முழுக்க பார்த்திருக்கோம். இப்போ மகாகவி காளிதாச விரச்சிதம் ஸ்ரீ ஷியாமளா தண்டகம் அப்படின்னு கவிரத்னம், அவருடைய பேர் கவிரத்னம் அப்படின்னு சொல்றாங்க. கவிரத்ன காளிதாசர் எழுதியிருக்கிற ஷியாமளா தண்டகம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத தண்டகத்தை பார்க்க போறோம். தண்டகம்னா என்ன, ஷியாமளானா யாரு, மகாகவி காளிதாசர்னா யாரு, அவர் எதுக்கு மகாகவின்னு சொல்றோம், இதுல உங்களுக்கு கேள்வி இருக்கும். தண்டகம் அப்படின்னு சொல்றது என்னன்னாக்க, ஒரு துதி கவிதையில ஒரு வடிவம். இந்த தண்டகத்துல 26க்கு மேலான எழுத்துக்கள் இருக்கும். இது ஒரு கவிதை மாதிரி இருக்காது, உரைநடை மாதிரி இருக்கும். அதாவது ப்ரோஸ். தண்டகம்ங்கிறது ஒரு பேராகிராஃப் அந்த மாதிரி இருக்கும். பொய்ட்ரி மாதிரி இருக்காது, அதாவது கவிதை மாதிரி இருக்காது. தண்டகம்ங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டா? தண்டகம்ங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டா? சம்ஸ்கிருத வார்த்தை. தண்டகம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. ஓகே. அதாவது அம்பாள் கிட்ட நம்ம தண்டம் இடுறோம் இல்லையா, அம்பாளை பணியிறோம் இல்லையா, அந்த மாதிரி அம்பாள் கிட்ட பணியிடக்கூடிய ஒரு ஸ்துதி இது. இதுக்கு ப்ரோஸ் ஆர்டர்ல தான் இருக்கும். இது ஒரு பொய்ட்ரி ஃபார்ம்ல இருக்காது, ஒரு கவிதை நடையில இல்லாம ஒரு உரைநடையா இருக்கும். ஒரு பத்தின்னு சொல்லுவா, ஒரு பேராகிராஃப் அந்த மாதிரி இருக்கும். 26 எழுத்துக்களுக்கு மேல கொண்டது இது. இதுக்கு தண்டகம்னு பேரு. நம்ம அந்தாதி பார்த்திருக்கோம், கலம்பகம் பார்த்திருக்கோம், இது மீனாட்சி அம்மை கலிவெண்பா பார்த்திருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம், ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். இது அபயாபி சதகம் பார்த்திருக்கோம். சதகம்னா என்னன்னு அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு, அந்தாதிக்கு ஒரு இலக்கணம் இருக்கு. அது மாதிரி இந்த தண்டகம் அப்படிங்கிறது ஒரு ப்ரோஸ் ஃபார்ம்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு கவிதையா இல்லாம கொஞ்சம் உரைநடையில இருக்கும். ஒரு ஒரு பத்தினா ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும். இட் வில் பி இன் தி ஃபார்ம் ஆஃப் a paragraph. இட்ஸ் எக்ஸாக்ட்லி நாட் போயட்ரி, கொஞ்சம் ப்ரோஸ் கலந்து இருக்கும். அதுதான் அந்த தண்டகம் அப்படின்னு சொல்றது. ஷியாமளா தேவினா யாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கும். ஷியாமானா கருப்புன்னு அர்த்தம். கருப்பு பச்சைன்னு சொல்லலாம். ஆழ்ந்த பச்சை நிறத்தும் கருப்பு மாதிரி தான் இருக்கும். அந்த நிறமுடைய தேவி இந்த தேவி. இவ அம்பிகை ராஜராஜேஸ்வரி. அந்த சிதக்னி குண்டத்துல இருந்து வராலே லலிதா சகஸ்ரநாமத்துல நம்ம பார்த்திருக்கோம், எப்படி அவ ஆவிர் பவிக்கிறான்னு பார்த்திருக்கோம். அப்போ அவளுடைய சேனையினுடைய மந்திரினி, அம்பாளோட மந்திரினி இந்த ஷியாமளா தேவி அப்படின்னு சொல்றோம். ஷியாமளா தேவி மந்திரினி அப்படின்னா என்ன வேலை அப்படின்னு கேட்கலாம் நீங்க. அதாவது அம்பாள் அவ ராணி, மகாராணியும் மந்திரியும் சேர்ந்து சில திட்டங்கள்லாம் தீட்டுவா. அதெல்லாம் ரகசியமா வச்சிருக்கிறதுக்கு மந்திரம்னு பேர்.
ரகசியமா வச்சிருக்கிறது மந்திரம். அது ரகசியமா வச்சிருக்கிறதுக்கு இங்க பெண்பாலா இருக்கிறதுனால மந்திரின்னு சொல்லாம நம்ம மந்திரினி அப்படின்னு சொல்றோம். இந்த ஷியாமலா தேவி லலிதா பரமேஸ்வரியோட மந்திரினி. ஆனா மந்திரினிங்கிறவர் யுத்தத்துக்கெல்லாம் போக மாட்டார். ஷியாமலா தேவி அம்மாளோட பண்டனை வதைக்கிறதுக்கு யுத்தத்துக்கு போறான். அதையும் தெரிஞ்சுக்கணும். அப்ப அவ ஒரு புத்தி சாதுரியம், அறிவு, ஆற்றல் எல்லாம் கூடின ஒரு தேவி. ஏன்னா யுத்தத்துக்கு போனோம்னா ஆயுதங்கள்லாம் தாங்கணும். அதுக்கான ஒரு சக்தி அவளுக்கும் வேணும் இல்லையா? வெறும் புத்தி மாத்திரம் இருந்தா போறாது. உடல்லயும் சக்தி வேணும். அதுவும் உடைய தேவிவோ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஷியாமலா தேவிங்கிறவோ யாரு அப்படின்னு சொன்னாக்க சிம்லால இருக்கா. அந்த சக்தி பீடம் சிம்லால இருக்குன்னு சொல்லிட்டு நான் அங்க போய் தரிசனம் பண்ணியிருக்கேன். ஷியாமலாங்கிறது தான் இப்போ சிம்லான்னு சொல்றோம். நிறைய பேர்கள் கொஞ்சம் மாறி இருக்கிறதுல ஷியாமலா அப்படிங்கிறது சிம்லா அப்படின்னு மாறி இருக்கலாம். அங்க ஒரு சின்ன கோவில் இருக்கு. அதுல சின்ன தேவி இருக்கா. அவளை நான் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னுடைய சக்தி பீட சஞ்சார புஸ்தகத்திலயும் அதை எழுதியிருக்கேன். ஆனா ஷியாமலா பீடம்ங்கிறது மதுரை தான் அப்படின்னு சொல்லி சுவாமி ராமகிருஷ்ண மடத்துல இருக்கிற சுவாமி எனக்கு சொன்னார். ஆமா, ஷியாமலா பீடம்ங்கிறது மதுரை. நம்மளுடைய மீனாட்சி தான் ஷியாமலா பீடம். இதுக்கு மனோன்மணி பீடம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் சொன்னது சரியாதான் இருக்கும். அப்போ நம்ம 2 இடத்துல ஷியாமலா இருக்கான்னு நினைச்சுக்கலாம். ஒண்ணு நம்மளுடைய மதுரை மீனாட்சி, நமக்கு தெரியும். அவளும் பரகத பச்சைனால ஆனவோ. அவளோட சிலையே அந்த மரகத கல்னாலதான் ஆயிருக்கு. அவளும் பச்சை நிறத்தவள். பச்சை புடவைன்னா மீனாட்சிக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கையில கிளி வச்சுட்டு இருக்கா, அதுவும் பச்சை நிறம். ஷியாமலா தேவி சாதாரணமா உங்களுக்கு நான் ஷியாமலா தேவியோட படம் ஏற்கனவே நான் போட்டு காட்டியிருக்கேன். லலிதா சகஸ்ரநாமம் சொல்லும் போது கையில வீணை வச்சுட்டு இருப்போம், தோல்ல கிளி உட்கார்ந்துட்டு இருக்கும். சகல கலைகளுக்கும் இந்த ஷியாமலா அதிபதி. ஆய கலைகள் 64க்கும் இந்த ஷியாமலா தேவிங்கிறவ அதிபதி. ஷியாமலா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம மதுரையில இருக்கா, கதம்பவனத்துல இருக்கா. மலையத்வஜனோட மகள். அவளுக்கு மாதங்கின்னு ஒரு பேரும் இருக்கு. ஷியாமலா தேவிக்கு மாதங்கி அப்படின்னு சொல்லி ஒரு பேரும் இருக்கு. மதங்கர் குலத்துல உதிச்சுக்கா, அதனால மாதங்கி அப்படின்னு சொல்லியும் சொல்றா. ரெண்டும் அவ எந்த முனிவர் அவளை தபஸ் பண்ணி அந்த குலத்துக்கு வரணும்னு சொல்றாரோ அந்த குலத்துல தேவி உதயமாறா. மதங்கர் குலத்துல உதயமா இருக்கிறதுனால மதங்க முனிவருடைய தபஸ்க்கு மெச்சி அவருடைய அந்த குலத்துல உதிச்சிருக்கா. அதனால அவளுக்கு மாதங்கின்னு ஒரு பெயரும். இப்போ இந்த காளிதாசர், மகாகவி காளிதாச விரச்சித ஷியாமலா தண்டகம் படிச்சோம். மகாகவி காளிதாசர் அப்படின்னு அவர் எதுக்கு சொல்றோம் அப்படின்னாக்க, சம்ஸ்கிருத கவிஞர்களுக்குள்ளேயே முதலாவது இடம் காளிதாசனுக்கு. அவர் யாரு என்ன அப்படின்னு கேட்டாக்க அவரை பத்தி ரொம்ப விஷயம் நமக்கு தெரியல. சில பேர் என்ன சொல்றானாக்க, குப்தர்கள் இருந்தா இல்லையா, அதுல சந்திரகுப்தர் அவருடைய சபையில 9 நவரத்னங்கள் இருந்தா. அதுல காளிதாசர் ஒருத்தர்னு சொல்றா. அது கவிரத்னம் அப்படின்னு சொல்றா. அதனால அவரை கவிரத்ன காளிதாசர்னு சொல்ற. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, போஜராஜனுடைய காலத்துல அவர் இருந்தார்னு சொல்ற. அடுத்தது உஜ்ஜயினியை பத்தி அவர் மேக சந்தேசம்னு அவருடைய ஒரு காவியத்துல உஜ்ஜயினியை பத்தி ரொம்ப நிறைய எழுதியிருக்கார். அதனால அவர் ஒருவேளை உஜ்ஜயினியில இருந்திருக்கலாம். இவருடைய பிறந்த இடம் எதுன்னு சொல்லி நான் கேட்டு விசாரிச்ச போது 2 இடத்தை சொன்னான். நம்ம கேதார்நாத்துக்கு போகும்போது தாரி தேவின்னு ஒரு சக்தி பீடம் இருக்கு. அதாவது அம்பாளுடைய இடுப்பு வரைக்கும், கழுத்து வரைக்கும் கிட்டத்தட்ட அவ்வளவுதான் இருக்கும். மார்பு வரைக்கும் இருக்கும் அந்த சிலை. அந்த தேவியோட உடம்புக்கு கீழ்பாகம் காளிசோர் காளிமட் அப்படிங்கிற ஒரு ஊர்ல விழுந்திருக்கு. அங்க போய் தரிசனம் பண்ணுங்க காளி மாதாவன்னு சொன்னார். அதனால நாங்க கேதார்நாத்துக்கு போகும்போது அந்த காளிசோர் காளிமட்டுக்கு போயிருக்கோம். அங்க அம்பாளுடைய அந்த இடுப்புக்கு கீழான பாகம், அந்த கழுத்துக்கு கீழான பாகம் அங்க விழுந்திருக்கு. காளி தேவின்னு சொல்ற. அங்க அம்பாளுக்கு உருவம் கிடையாது. அப்படியே புடவை மாதிரி சுத்தி வச்சிருக்கா, அவ்வளவுதான். உருவம் கிடையாது. அங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இயந்திரத்தை கண்ண மூடின்னு தான் பூசாரி திறந்து பூஜை பண்ணுவார்னு சொல்றாங்க. இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க, சரஸ்வதி நதி பிரவாகமா ஓடுறது. சரஸ்வதி அந்தர்யாமி நமக்கு தெரியும். நம்ம எங்கேயோ அவளை பார்க்க முடியாது. பிரயாகையில
தீர்த்தராஜான்னு சொல்லக்கூடிய அந்த பிரயாகையில கூட கங்கையும் யமுனையும் பார்க்கலாம். சரஸ்வதி நதி கீழே வந்து சேர்ந்துக்கிற, அவ்வளவுதான், நம்மால கண்ணால பார்க்க முடியாது. ஆனா இந்த காளீஸ்வர் காளிமட்டுங்கிற இடத்துல அப்படியே பொங்கி பிரவாகமா ஓடுறா சரஸ்வதி நதி. எங்கேயுமே அப்படியே அவளை பார்க்க முடியாது. நான் இன்னும் 1-2 இடத்துல சரஸ்வதியை பார்த்திருக்கேன். ஆனா இவ்வளவு ஒரு வேகத்தோட நொப்போ நுரையும் அப்படியே பொங்குற மாதிரி அவ பொங்கி வர்றத வந்து இங்கதான் பார்க்க முடியும், இந்த காளீஸ்வர் காளிமட்டுங்கிற இடத்துல. காளி தேவியோட உடம்பு விழுந்திருக்கு சக்தி பீடத்துல, சரஸ்வதி நதியும் இருக்கா. அதனால இது வந்து அவர் பிறந்த இடம்ங்கிறத நம்ம ஒத்துக்கொள்ளலாம். இன்னொரு இடம் எங்கன்னாக்க, மத்திய பிரதேஷ்ல அமர்கண்டன் அப்படிங்கிற இடத்துல நர்மதை உண்டாராம். நர்மதை உண்டார இடத்துல நர்மதா தேவி அந்த சக்தி பீடம் இருக்கு. அங்க பக்கத்துல சோன்மேடான்னு ஒரு இடம் இருக்கு. அங்க சோனாக்ஷி மாத்தைன்னு ஒரு மாத்தை இருக்கா. அங்க வந்து சோனபத்ரா அப்படிங்கிற நதி அங்க உண்டாகிறது. நர்மதை ஒரு பக்கம் ஓடுறது, சோனபத்ரா வேறு பக்கம் ஓடுறது. அந்த சோனபத்ரா உண்டார அந்த இடத்துல சோனாக்ஷி மாதை இருக்கா இல்லையா, அந்த சக்தி பீடத்துல மகார அக்ஷர ரூபிணி அந்த சக்தி பீட நாயகி, சாதாரண சக்தி பீடம் சொல்லும் போது அவளுக்கு சோனாக்ஷி மாத்தைன்னு பேரு. அக்ஷர பீட ஸ்வரூபிணின்னு சொல்லும் போது அவ மகார அக்ஷர ரூபிணி. வித்யா ஷியாமலா தேவி அப்படிங்கிறது அவளுடைய பேர். வித்யா சரஸ்வதி, ஷியாமலா நம்ம தான் பார்த்துட்டே இருக்கோம், ஷியாமலா தேவி. அந்த வித்யா ஷியாமலமோ வித்யா ஷியாமலா தேவி ஹயாஸ்ய ஸ்பட்டிகா பிரபா வீணாவாதன கர வர அபயக்கரா. அந்த அம்பாள் வந்து குதிரை முகத்தை உடையவள். அந்த மகார வித்யா ஷியாமலா தேவி வந்து குதிரை முகத்தை உடையவள், வீணை கையில வச்சுட்டு இருக்கா. அவளுடைய வரம் அபயம். 4 கரங்கள் வச்சுக்கோங்களேன், வீணை 2 கையில வாசிக்கிறதுக்கு. வரம் அபயம் 4 கரங்களை உடைய தேவி அந்த வித்யா ஷியாமலா தேவி. அந்த இடத்துல காளிதாசர் பிறந்திருக்காருன்னு நம்பலாம். ஏன்னா அவர் அம்பாளுடைய அருளை பெற்று முதலாக அவர் எழுதினது இந்த ஷியாமலா தண்டகம். அதனால இந்த வித்யா ஷியாமலா தேவிய மனசுல வச்சுதான் அவர் எழுதியிருக்கலாம். அதனால அவர் பிறந்த இடம் அந்த சோன்மேடா அமர்கண்டக்ல இருக்கக்கூடிய சோனபத்ர நதி. சோனம்னா சிவப்புன்னு அர்த்தம். சோனபத்ர நதி உண்டாகிற அந்த இடம்தான் அவருடைய பிறந்த இடம் சொன்னாக்க நான் அதையும் நம்பலாம். நமக்கு சரியா தெரியாதனால அவர் எங்க பிறந்தாலும் நமக்கு சந்தோஷம் தான். ஏன்னா அவர் நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு போயிருக்கார். இவர் வந்து யாரு அப்படின்னு கேட்டாக்க, ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தாருன்னு சொல்றா அவரை பத்தி. நமக்கு வந்து அது சரியான தெரியாது. காளி மாதா கிட்ட போய் ஒரு நாளைக்கு அவர் தனக்கு வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருனாக்க, நுனிமரத்துல உட்காந்துட்டு அடிமரத்தை வெட்டிட்டு இருந்தாராம். அவ்வளவு ஒரு முட்டாள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அவர் வந்து அம்பாள் கிட்ட போய் ஒரு நாளைக்கு, எனக்கு வந்து ஒன்னும் அறிவில்லைன்னு எல்லாரும் என்ன சொல்றா, எனக்கு அறிவு கொடுத்தாயே. ஏன்னா சின்ன வயசுல இருந்து காளியாத்தா மாரியாத்தான்னு சொல்லி சொல்லி அவருக்கு பழக்கம். அதுதான் சொல்லிட்டு இருந்திருக்கார். இப்ப போய் கேட்ட உடனே அம்பாள் என்ன பண்றா, அவருக்கு இந்த வாக் சாதுர்யத்தை கொடுத்துடுறா. அந்த வாக் சாதுர்யத்தை கொடுத்த உடனே அவர் முதல்ல அவர் வாயிலிருந்து பிரவாகமா வந்திருக்கிறது இந்த தண்டகம். ஷியாமலா தேவியை பத்தி ஷியாமலா தண்டகம். அதனால அவருக்கு அறிவு கொடுத்தது காளிமாதா. அவரை வந்து பிறந்த இடத்துல நம்ம தான் பார்த்திருக்கோமே, வித்யா ஷியாமலா தேவி. அதனால ஷியாமலையை பத்தி எழுதுறார். தண்டகம் வந்து பிரவாகமா வந்துருக்கு, ரொம்ப அழகா எழுதியிருக்கார். படிக்கிறதுக்கு அவ்வளவு சுகானுபவமா இருக்கும் இந்த தண்டகம். காளிதாசருடைய மற்ற எழுத்துக்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, his other writings are 2 லிரிக்கல் போய்ட்ரி எழுதியிருக்கார். அதாவது கவிதை வடிவமா 2 எழுதியிருக்கார். ஒண்ணு வந்து மேக சந்தேசம், மேகத்தை தூது விடுற மாதிரி. ஒரு யக்ஷனும் வந்து ஒரு யக்ஷனும் கூட வந்து தன்னுடைய மனைவிக்கு மேகத்தை தூது விடும். அது வந்து உஜ்ஜயினி நகரத்தை பத்தி நிறைய அதுல எழுதியிருக்கிறதுனால ஒருவேளை அவர் உஜ்ஜயினில இருந்திருக்கலாம்னு சொன்னேன். அவர் வசிச்சிருக்கலாம் உஜ்ஜயினில. அவர் பிறந்தது ஒரு இடமா இருக்கலாம்,
அவர் அப்புறம் வாழ வந்தது உஜ்ஜயினியா இருந்திருக்கலாம். 2வது வந்து ருத்துசம்ஹாரம். 6 ருத்துக்களை பத்தியும் எழுதியிருக்காரு. எப்படி இந்த ருத்துக்கள்லாம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கறத வந்து அவர் எழுதியிருக்காரு. வசந்த ருத்து, கிரீஷ்ம ருத்து, வருஷ ருத்து, சரத் ருத்து, ஹேமந்த ருத்து, சிசிர ருத்து. இந்த 6 ருத்துக்களை பத்தியும் ருத்துசம்ஹாரம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அடுத்தது 2 மகா காவியங்களை எழுதியிருக்காரு. ஒண்ணு குமார சம்பவம், அதாவது முருகனுடைய பிறப்பை பத்தி. குமாரன்னாக்க சிவகுமாரன், சிவபார்வதியோட குமாரன், அவருடைய பிறப்பை பத்தி எழுதியிருக்கார். நம்ம கந்த புராணம் கச்சேப்ப சிவாச்சாரியாரோட கந்த புராணம் படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இவர் வந்து சம்ஸ்கிருதத்துல குமார சம்பவம்னு எழுதியிருக்கார். அடுத்த மகாகாவியம் வந்து ரகுவம்சம், ராமனுடைய வம்சம். திலீப மகாராஜாலேருந்து ஆரம்பிச்சு ரகு அப்படி வரிசையா எல்லார பத்தியும் அவர் அந்த வம்சத்தை பத்தி எழுதார். ரகு வம்சத்தை பத்தி எழுதியிருக்க. ரொம்ப அருமையான மகாகாவியங்கள் இந்த 2. அடுத்து நாடகங்கள் எழுதியிருக்கார். ரொம்ப 3 நாடகங்கள். விக்ரமோர்வசியம் ரொம்ப எல்லாரும் படிக்கக்கூடியது, எல்லாருக்கும் தெரிஞ்சது சாகுந்தலம். உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் நீங்க என்ன கேட்கலாம். எனக்கு சம்ஸ்கிருதம் தான் நான் படிச்சிருக்கேன். நான் தமிழே படிச்சதில்ல. பள்ளிக்கூடத்துல எல்லாம் எனக்கு சம்ஸ்கிருதம், காலேஜ்லயும் சம்ஸ்கிருதம் தான் படிச்சிருக்கேன். எங்களுக்கு வந்து சாகுந்தலம் நாங்க படிச்சிருக்கோம். குமார சம்பவம் படிச்சிருக்கேன். இந்த நாடகங்கள், அவருடைய நாடகங்கள்லாம் சாகுந்தலம் நிறைய தடவை படம் கூட எடுத்திருக்கு. சினிமா, யூ கேன் see it as a movie. அந்த காலத்துல MS சுப்புலட்சுமி, JN பாலசுப்ரமணியம் நடிச்சிருக்கிற சகுந்தலை படம் இருக்கு. பாட்டுக்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் வந்து NT ராமராவ் நடிச்சிருக்கார் தெலுங்குல சாகுந்தலம், அது ஒண்ணு இருக்கும். அப்புறம் வந்து நம்ம கன்னடத்துல ராஜகுமார் நடிச்சிருக்கார், கவிரத்ன காளிதாசா அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒண்ணு இருக்கு. இப்ப எடுத்திருக்கா சாகுந்தலம்னே பேரு, தெலுங்குல ஒரு படம். எல்லா படமுமே அவருடைய அவர் எழுதியிருக்கிற வசனங்கள்லாம் அப்படியே வந்து எடுத்துட்டு இருக்கா. ரொம்ப அழகா படங்கள் பண்ணியிருக்கா. அதை மாத்தாம, கதையெல்லாம் மாத்தாம அப்படியே எடுத்திருக்கா. எதை வேணா நீங்க பார்க்கலாம். சாகுந்தலத்தை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஒரு அழகான நாடகம். சோ விக்ரமோர்வசியம், சாகுந்தலம் எல்லாம் அவருடைய நாடகம். அவருடைய கவிதைகளை சொன்னேன், கவிதைகளை பத்தி சொன்னேன், அவருடைய மகாகாவியங்களை பத்தி சொன்னேன். சம்ஸ்கிருத கவிகளுக்குள்ள ரொம்ப தலை சிறந்தவர் அவருக்கு தான் முதலிடம். வால்மீகிக்கும் வியாசருக்கும் அடுத்த முதல் இடம் யாரும் கொடுக்கணும்னாக்க காளிதாசருக்கு தான் கொடுத்திருக்கா. இவர்கிட்ட 2 முக்கியமான விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒண்ணு வந்து சிங்காரம். சிங்காரம்னா என்ன, அதுக்கு சரியான இங்கிலீஷ் வார்த்தைன்னா ரொமான்ஸ்ன்னு சொல்லலாம். ரொமான்டிக் ஏஜ்னே ஒரு ஏஜ் இருந்தது. 18th century 19th century poets எல்லாம் வந்து இது ரொமான்டிக் ஏஜ்னே சொல்லுவோம் நாங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல. நான் படிச்சது இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அதுல கீட்ஸ், ஷெல்லி, பைரன் அவெல்லாம் நேச்சரை பத்தி நிறைய எழுதியிருக்காங்க. சிங்காரம்னா வந்து ஒரு பொம்னாட்டி பத்தி தான் எழுதணும் அப்படிங்கிறது இல்ல. அவளுக்கு அது தெரியவும் தெரியாது. நம்ம தேசத்துலதான் அம்பாள் வந்து பெண், நம்மளுடைய ஜெகன்மாத்தை வந்து ஒரு பெண்ணா இருக்கிறதுனால நம்ம பெண்ணை வர்ணிக்கணும். அவ வந்து ஓட்டு ஸ்கைலார்க்குன்னு எழுதியிருக்காரு ஷெல்லி. அதை படிச்சுட்டு ஒருத்தர் அமெரிக்கால இருந்து லண்டனுக்கு, இங்கிலாந்துக்கு போனாராம் ஸ்கைலார்க்கு பாக்குறதுக்கு. அவ்வளவு அழகா இருக்கும் அந்த போயம். ஓட்டு கிரீஷியன் எழுதியிருக்காரு கீட்ஸ், ஒரு சின்ன ஒரு சொம்பு, அதை பத்தி எழுதியிருக்காரு. அந்த அவனை பத்தி எழுதியிருக்காரு. ஈவ் ஆஃப் செயின்ட் ஆகனஸ்ன்னு எழுதியிருக்காரு. எந்த குளிர், அந்த குளிர், அந்த பனி, அதெல்லாம் அதுல வரும், விவரிப்பார். சோ இயற்கை, நேச்சர். புரூக்னு ஒண்ணு எழுதியிருக்கார் டெனிசன், ஒரு ஓடையை பத்தி எழுதியிருக்காரு. ஒரு சாலிட்டரி ரீப்பர்னு எழுதியிருக்காரு வேர்ட்ஸ்வொர்த். உங்களுக்கெல்லாம் நான் அதை டீச் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 கிளாஸ் 3 கிளாஸ்ல இதே போயும் டீச் பண்ணியிருக்கேன். சோ நேச்சர், அதுதான் ரொமான்டிக் அப்படின்னு சொல்வேன் நான், ரொமான்ஸ் அப்படின்னு. நம்மளுடைய கவிகள்லாம் என்ன பண்ணுவானாக்க
அம்பாளை பெண்ணா பாக்குறோம். நம்மளுடைய ஜெகன்மாதையை நம்ம பெண்ணா பாக்குறதுனால ஒரு உருவம் கொடுக்கிறோம், அவளுக்கு ஒரு ஸ்வரூபம் கொடுத்திருக்கோம், அதை வர்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த கவிதை காவியம் அதிலெல்லாம் வரக்கூடிய பெண்களையும் அதே மாதிரி வர்ணிக்கிறோம். ஏன்னாக்க ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப உயர்ந்த இடம் நம்ம கொடுத்திருக்கோம். அவளுடைய உடம்புக்கே ரொம்ப உன்னதமான இடம் கொடுத்திருக்கிறதுனால வர்ணிக்கிறோம். அதை ஸ்ருங்காரம்னு சொல்றோம். சிவே ஸ்ருங்காராதா ததித ரஜனே அப்படின்னு சொல்லி ஆச்சாரியார் சொல்றார். ஞாபகம் இருக்கா அந்த சௌந்தர்ய லகரி? நீ வந்து சிவபெருமான பாக்குற பார்வை வந்து அன்பான பார்வை. ஸ்ருங்காரம்னா என்ன? அன்பு. அத வந்து இவர்கிட்ட நிறைய இருக்கும். வர்ணிக்கிறது வந்து ரொம்ப அழகா வர்ணிப்பார். எதை வர்ணிச்சாலும் அழகா வர்ணிப்பார். மேக சந்தேசத்துல எவ்வளவோ விஷயங்களை வர்ணிக்கிறார், ரொம்ப அழகா வர்ணிப்பார். ஸ்ருங்காரம் ஒண்ணு இவர்கிட்ட. ரெண்டாவது வந்து உபமா காளிதாசஸ்யான்னு சொல்லியிருக்கு. ஓமைகள் ஒன்னோட ஒண்ணு ஓமையா காட்டுறது. இதுக்கு இது ஓமை அப்படின்னு காட்டுறதுல வந்து அவருக்கு மிஞ்சினவா கிடையாது. ஹோமரிக் சிமிலின்னு சொல்லுவோம் நாங்க. கிரீஸ்ல வந்து ஹோமர்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் 2 மகா காவியம் எழுதியிருக்காரு. ஒன்னு இலியட்னு பேரு, ஒன்னு ஒடசின்னு பேரு. There are 2 great epics in Greek language. One is Iliad, the other one is Odyssey. இரண்டும். அவர் வந்து அவரோட சிமிலிஸ் ரொம்ப உயர்ந்த விஷயம்னு சொல்லுவாங்க. ஹோமரிக் சிமிலிஸ். எங்களுக்கு வந்து இலியடே பாடம் இருந்ததுன்னு அப்ப யூரோப்பியன் கிளாசிக்ஸ்னு நான் ஒரு பேப்பர் ஸ்பெஷலைஸ் பண்ணேன். அதுல ஹோமரோட இலியட் இருந்தது. அவர் ரொம்ப அழகா எழுதுவார். அந்த சிமிலிஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி காளிதாசர் உபமா காளிதாசஸ்யன்னு சொல்லியிருக்கு. எல்லா சமஸ்கிருத கவிஞர்களிலும் காளிதாசருடைய ஒரு தனித்தன்மை, அவருடைய வாட் இஸ் ஸ்பெஷல் திங் அபவுட் காளிதாசா அப்படின்னா அவர் வந்து உபமா ஊமைகள் சொல்றதுல ரொம்ப கெட்டிக்காரர். அவருடைய ஊமைகள்லாம் ஒவ்வொரு இதுலயும் பார்க்க போறோம். இந்த தண்டகம் முழுக்க நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரர். அதுக்கு மேல அவருக்கு அறிவு வந்து அவர் எழுத ஆரம்பிச்சது சியாமளா தண்டகம். அம்பாளுக்கு தண்டனிட்டு, அம்மா தாயே எனக்கு அறிவு கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லி அவ அப்படியே காலில் விழுந்து சரணாகதி பண்ணி அவர் எழுதியிருக்காரு. அதனால பெரிய சாக்தோபாசகர் அதுவும் இருக்கு. அம்பாளை சக்தி உபாசனை பண்ணாதானே இப்படி எல்லாம் வரும். இல்லைன்னா எப்படி வரும்? எத்தனை ஜென்மத்துல அவர் வந்து அம்பாளை வந்து பூஜை பண்ணியிருக்கார். எத்தனை ஜென்மத்துல அவர் வந்து அம்பாளை வந்து தரிசிச்சிருக்கார். எத்தனை ஜென்மத்துல அம்பாளுடைய கருணை அவருக்கு இருந்திருக்கு தெரியல. ஆனா இந்த ஜென்மத்துல ஆட ஆரம்பிச்சுட்டா அம்பாளுடைய புகழை வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டார். அதனால ரொம்ப அழகா வந்து இந்த தண்டகத்தை எழுதியிருக்கார். இதை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, முதல்ல அம்பாளுடைய ஸ்வரூபம், அப்புறம் அம்பாளுடைய கேசாதி பாத வர்ணனை பண்றார். லலிதா சஹஸ்ரநாமத்திலயும் உங்களுக்கு தெரியும், அந்த குண்டத்துல இருந்து அம்பாள் ஆவிர்வவிச்சு வரும்போது அவளுடைய கேசாதி பாத வர்ணனை தான் அதுலயும் உண்டு. அதுலயும் அப்படிதான் நம்ம பாக்குறோம். அம்பாளை கேசம் முதல்ல அவளுடைய கேசத்தை வர்ணிச்சு அப்புறம் பாதம் வரைக்கும் போறது. அதே மாதிரி இவரும் கேசாதி பாத வர்ணனை பண்றார். அதுக்கப்புறம் அம்பாளுடைய மகிமையை சொல்றார். யார் யார் அவளை வந்து வழிபடுறா, யார் யார் அவளை பூஜிக்கிறா, யார் யார் அவளுடைய பாதார விந்தங்களை சரணாகதி பண்றா அப்படிங்கறத வந்து வர்ணிக்கிறார். அப்புறம் இந்த நூற்பயன் பலஸ்ருதின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா. இந்த நூலுக்கு என்ன பயன்? மகாகவி காளிதாச விரச்சிதம் சியாமளா தண்டகம் அப்படின்னு சொல்லியிருக்கேல, இதுக்கு ஏதாவது பலன் உண்டா அப்படின்னு கேட்பேன் இல்லையா? உண்டு. அந்த நூற்பயனை அதுல சொல்றார். அதுக்கப்புறம் கடைசியில நமஸ்காரம், அம்பாள் கிட்ட சரணாகதி, டோட்டல் சரண்டர் அட் த ஃபீட் ஆஃப் தி காடஸ். அவளுடைய பாதார விந்தங்கள்ல சரணாகதி பண்ணி. இவர் காளியினுடைய உபாசகரா இருந்ததுனால இவருக்கு பேரே காளிதாசர்னு இருக்கு. ஆனா இவர் காளியை வந்து ரொம்ப இடத்துல வர்ணிக்கல. காளிக்கேன்னு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சொல்றார். மற்ற இடத்துல எல்லாம் அம்பாளுடைய ரொம்ப சாத்வீகமான அழகான ஸ்வரூபத்தை தான் அவர் வந்து நமக்கு காட்டுறார். சியாமளா தேவியோடைய ரொம்ப சௌந்தரியம் அவ்வளவு அழகான, அது என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு, ரொம்பவே அழகான அம்பாளுடைய பிளிஸ்ஃபுல் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி காடஸ் அதை வந்து அவர் காட்டுறார் நமக்கு. அவளுடைய
அழகு எப்பேற்பட்டது அப்படிங்கிறத காட்டுற ஒரு திவ்ய பிரபந்தம். அம்பாளை வர்ணிக்கக்கூடிய, அம்பாளுடைய மகிமைகளை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம்னு சொல்றேல. இதுக்கு அதோடைய குணாதிசயங்கள்லாம் இருக்கா, அதோட இலக்கணம் எல்லாம் இருக்கா? இருக்கு, இருக்கு. அதாவது ஒரு திவ்ய பிரபந்தத்தினுடைய என்னென்ன குணாதிசயங்கள்னு சொன்னாக்க, நமஸ்காரம் முதல்ல இருக்கணும். அப்புறம் ஆசி, அம்பாள் கிட்ட ஆசி நம்ம வாங்க கேட்கறது, ஆசீர்வாதம் பண்ணுன்னு கேட்கறது. ஏன்னா இந்த தண்டகம் முழுக்க வரணும் இல்லையா? தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர் தம்பாகத்து உமை மைந்தனே, காரமர் பேதி கணபதியே நிற்க கட்டுரையே இந்த இந்த அபிராமி அது எந்தவித தடங்களும் இல்லாம வரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாருல்ல அபிராமி பெட்டர். அது மாதிரி அம்பாளுடைய ஆசி வேணும் நமக்கு. அவளுடைய ஆசி இருந்தாதான் இந்த தண்டகத்தை அவர் இவ்வளவு அழகா சொல்லி இருக்க முடியும். அதனால அம்பாளுடைய ஆசி இருக்கு. அடுத்தது சித்தாந்தம், அப்புறம் அம்பாளுடைய பிரதாபம், வீர தீர செயல்கள், அப்புறம் அவளுடைய பெருமை, கீர்த்தி, அவளுடைய மகிமை, கடைசியில பிரார்த்தனை. பிரார்த்தனை அம்பாள் கிட்ட என்ன நம்ம வைக்கிறோம், காலடியில என்ன வைக்கிறோம், நம்மளுடைய கோரிக்கையை வைக்கிறோம் இல்லையா, அது அந்த பிரார்த்தனை. இது எவ்வளவு இருக்கா? இருக்கு. நமஸ்காரம் முதலே அவர் சொல்றார், நமஸ்தே ஜெகத் ஏக மாதே அப்படின்னு சொல்றார். நமஸ்காரம் அப்படிங்கறத வந்துடுச்சு. அப்புறம் அம்பாள் ஆசீர்வாதம் பண்றார். சர்வ சம்பத்கரே அப்படின்னு கேட்கிறார். எல்லா சம்பத்தும் கொடுக்கக்கூடிய கரத்தை உடையவளே அப்படிங்கிறார். எல்லா சம்பத்தையும் கொடுத்துட்டா அவருக்கு. அவருக்கு பாருங்க, அறிவுங்கிற சம்பத்தை நிறையவே கொடுத்துட்டா. She has blessed him with knowledge. அவருக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தது. பாவம். தமசோமா ஜோதிர்கமயான்னு சொல்லிட்டு ஃப்ரம் இக்னரன்ஸ் டு நாலேஜ், லைட் கொண்டு போயிட்டா அவரை. அதனால அது அவருடைய அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. சித்தாந்தம், எல்லா சித்தாந்தம் தான். கடைசியில அவர் எல்லாத்தையும் சொல்றார். கடைசியில பார்த்தீங்கன்னா சர்வதந்திராத்மிகே, சர்வயந்திராத்மிகே, சர்வ பீட்டாத்மிகே, எல்லா சித்தாந்தமும் உனக்குள்ள அடங்கி போயிடுத்துமான்னு சொல்லிட்டார். அப்ப அம்பாளுடைய பிரதாபம், வீரம், காளிக்கே அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறார். அதுல அவளுடைய வீர தீரம் எல்லாம் வந்துடுத்து. இந்த அசுரர்கள்லாம் நவராத்திரியில அவதானே சமாரம் பண்றா காளி மாதா. அதனால அந்த ஒரு வார்த்தையில அம்பாளுடைய சாகசங்கள்லாம் வந்துடுது. அடுத்தது அம்பாளுடைய பெருமை, அவளுடைய கீர்த்தி, அவளுடைய மகிமை. ரெண்டு விஷயத்த சொல்றார் அவர். அத்வயேன்னு சொல்றார். அத்வயே, ரெண்டாவது இல்லாதவள்னு சொல்றார். அம்பாள் அவ ஒருத்தி தான். ஜெகத் ஜனனி, இந்த ஜகத்துக்கே அவ ஒருத்தி தான். ரெண்டாவதா ஒருத்தர் கிடையாது. முன்னுதித்த நங்கை நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் மூத்தவள், கரைகண்டனுக்கு மூத்தவளே அப்படின்னு சொல்றார் இல்லையா அபிராமி பெட்டர். எல்லாருக்கும் மூத்தவள், இந்த உலகத்துக்கு அவ ஒரே ஒரு தேவி. அத்வயே, ரெண்டாவது இல்லாதவோ. ஜெகத் ஏக மாதா, ஒரே ஒரு மாதா, இந்த ஜகத்துக்கு ஒரு தாயோ. அம்பாளை அவளை தியானம் பண்ண போறோம். நம்ம வேற யாரையும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதேன்னு கேட்கிறாரு அபிராமி பெட்டர். அவளை பூதிச்சா எல்லா தேவர்களையும் நமஸ்கரிச்ச மாதிரி. அம்பாள் காலில் விழுந்தோம்னா எல்லா தேவர்களும் அங்க விழுந்து கிடக்க அவ காலில். நம்ம போய் அவ காலில் விழுந்தோம்னா எல்லா தேவர்களையும் சேர்த்து நமஸ்காரம் பண்ண மாதிரி ஆச்சு. அதனால ரெண்டு வார்த்தைகளை ரொம்ப அழகா அம்பாளுடைய மகிமையே சொல்லிட்ட. ஜெகத் ஏக மாதா, இந்த உலகத்துக்கு ஒரே தாய் நீதான், உனக்கு ரெண்டாவது யாரும் கிடையாதம்மா. அத்வயேன்னு சொல்ற. இன்னொரு வார்த்தை அத்வயே, இரண்டாவது அற்றவள், இரண்டற்றவள்.
இன்னொருத்தர் யாராவது ஏதாவது சொல்லலாமா நம்ம பார்த்தாக்க இல்ல, யாரும் கிடையாது. தானே தலைவி என்ற நின்ற தற்பரைன்னு சொல்றாரு திருமூலர். தானே தலைவி என நின்ற தற்பரை. தற்பரைன்னா திரிபுரைன்னு தற்பரை அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு எல்லாம் இருக்கிறதுனால அப்புறம் கடைசியில பிரார்த்தனை. கடைசியில எப்படி முடிக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க எல்லாம் சொல்றாரு, அம்பாளுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லிட்டு, ஹே ஜெகன் மாத்திருக்கே பாகிமா பாகிமா பாகிமா, தேவி துப்பியம் நமோ தேவி துப்பியம் நமோ தேவி துப்பியம் நமஹா அப்படின்னு சொல்லி சொல்றார். கடைசியில் பிரார்த்தனை, பாகிமாம் என்னை காப்பாத்து தாயே, உன்னுடைய சரணார விதங்கள்ல நான் வந்து சரணாகதி பண்ணிட்டேன். There is a total surrender at your feet. Now you have to take care of me. எனக்குள்ளதெல்லாம் அன்றே உனதென்று அடித்து விட்டேன்னு சொல்றாரு அவரு. எனக்குன்னு ஒண்ணும் கிடையாதுமா, எல்லாம் உங்ககிட்ட கொடுத்தாச்சு. பாகிமாம் பாகிமாம் பாகிமாம், நீ என்ன ரட்சணை பண்ணும், நீ என்ன காப்பாத்தணும், நீ உன்னோட சேர்த்துக்கணும், சாயுஜ பதவி கொடுக்கணும் தாயே அப்படின்னு கேட்கறது. அது வந்து அவருடைய பிரார்த்தனையோட இந்த தண்டகம் வந்து முடியறது. இப்போ முதல்ல 2, 4, 8 வரிகள் வந்து அம்பாளுடைய ஸ்வரூபம். அந்த ஷியாமலா தேவிங்கிறவோ எப்படி இருக்கான்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அதனால அவளுடைய ஸ்வரூபத்தை விவரிக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அம்பாள் வந்து ஷியாமலைங்கிறவோ, யாமலை அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் நம்மளுடைய அபிராமி பட்டர் கூட சொல்வார், யாமலைன்னு யாமலைன்னா அந்த ஷியாமலா தேவி. அவ வந்து ஷோடசின்னு சொல்லுவோம், தசமகா வித்தைகள். அந்த அம்பாள் திரிபுர சுந்தரி, 4 கரங்களை உடையவள், அவளுக்கு 4 கை. அந்த ஷோடசின்னு தசமகா வித்தையில சொல்லக்கூடிய அந்த திரிபுர சுந்தரியை தான் நம்ம வந்து லலிதா மகா திரிபுர சுந்தரின்னு சொல்லி லலிதா சகஸ்ரநாமத்துல அவளை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். இப்போ அம்பாளை பத்தி அவளுடைய ஸ்வரூபத்தை பார்க்க போறோம். எப்படி இருக்கா அம்பாள், எப்படி உட்கார்ந்து நமக்கு காட்சி கொடுக்குறா அப்படின்னு அது தெரியணும் இல்லையா? ஒரு ஸ்வரூபம், ஒரு ரூபம் இருந்தா தானே நம்ம அம்பாளை தியானிக்க முடியும். அரூபமா அவளை தியானிக்கிற அளவுக்கு இன்னும் நம்ம வரல. அதனால அவளுக்கு ஒரு ரூபம் கொடுத்து, ஒரு அழகான ரூபம் கொடுத்து அவளை தியானம் பண்ண போறோம். இப்போ இந்த ஷியாமலா அப்படிங்கிற தேவிய, திரிபுர சுந்தரி, லலிதா பரமேஸ்வரி, அவளுக்கு எத்தனை பேர் வேணாலும் வச்சுக்கலாம். அவளுக்கு தான் இருக்கே சகசர கோடி நாமங்கள் இருக்கே, அதை எடுத்துக்கிறோம். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. மாணிக்க வீணாமு பலாலயந்தி மதாலசாம் அஞ்சுள வாக்விலாசாம் மாஹேந்திர ஜுதி கோமலாங்கி மாதங்க கன்யாம் மனசா ஸ்மராமி. மாணிக்க வீணா, அம்பாள் கையில வீணை வச்சுருக்கான்னு சொன்னேன். என்னமாச்சு? என்ன பண்றது, நீர் போச்சு. வந்துட்டு இருக்கேன். வரல, இங்க வரல. மாணிக்க வீணா உபலாயந்தி, மாணிக்க கற்களால் ஆன வீணை, அதாவது மாணிக்க கற்கள் பதிக்கப்பட்ட வீணை. அந்த மாணிக்க கற்கள் இழைக்கப்பட்ட ஒரு வீணைய அம்பாள் வச்சுட்டு இருக்கா. லாலயந்தி அப்படின்னா விளையாடுறதுன்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, அந்த மாணிக்க வீணையை வாசிப்பவளே, வீணையோடு மகிழ்பவளே, வீணையை மீட்டுபவளே அப்படின்னு அர்த்தம். ஷியாமலா தேவிக்கு ஒரு உருவம் கொடுத்துன்னு வர்றார் பாருங்க. மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசாம். ஆலசினாக்க சோம்பேறின்னு அர்த்தம். மதம் மதம்னாக்க இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், அந்த மதம், ஆச்சரியம்லாம் சொல்றோம்ல, அது மதம்.
ஆலசம். ஆலசம்னா சோம்பேறியாருது. அம்பாளுக்கு என்ன விருப்பு வெறுப்பு இதெல்லாம் இருக்கு? அவளுக்கு எதுவுமே கிடையாது. ஆலசம் சோம்பேறித்தனம் அவள்கிட்ட இருக்குமா? அம்பாள் கிட்ட சோம்பேறித்தனம் இருக்குமா? இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, அம்பாள் இந்த உலகத்தெல்லாம் படைச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவளுக்கு கொஞ்ச நேரம் கிடைக்காதா நமக்கு, இவ்வளவு வேலைகள் முடிச்சாச்சே அப்படின்னு உட்கார்ந்துருக்க. அதுதான் ஆலசம்னாக்க சோம்பேறித்தனம், ஒண்ணும் பண்ணாம இருக்கிறது. அம்பாள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டா. சரி, கொஞ்ச நேரம் இந்த வீணையை வாசிப்போமே, நம்ம குழந்தை எல்லாம் கேட்கட்டுமே, கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் அடுத்த காரியம் ஆரம்பிக்கிற வரைக்கும் உட்கார்ந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அவளுக்கு மதமும் கிடையாது, அவளுக்கு ஆலசியும் கிடையாது. மஞ்சுள வாக்கு விலாசம். மஞ்சுனா பனி. வார்த்தைகள். வாக்கு விலாசம். இனிய சொற்களை பேசுபவள், இனிய சொல் எழில் பெற்றவள், அருமையான மதுரமான வார்த்தைகளை சொல்லக்கூடியவள். அவளுடைய பேச்சை கேட்பதற்கே அவ்வளவு இனிமையாக இருக்கும். ஏன்னா மஞ்சுள வாக்கு, மஞ்சுனா பனின்னு அர்த்தம். அப்ப குளுமையான சொற்களை பேசக்கூடியவள். அவளுடைய தகப்பனார் பர்வதராஜன். அவளுடைய வார்த்தைகள் எல்லாம் குளுமையா தான் இருக்கும். அந்த வார்த்தைகளை அவ பேசுறது வாக் விலாசம். அவ நமக்கு அதை கேட்கறது அவ்வளவு சந்தோஷம். அம்பாளுடைய வார்த்தைகளை கேட்கறது. அம்பாள் சரஸ்வதி தேவி வீணை வாசிக்கும் போது பேஷ் பேஷ்ன்னு சொல்றாளாம். அது அவ்வளவு இனிமையா இருக்குன்னு சரஸ்வதி தேவியே சொல்றோம். அவ்வளவு இனிமையான, ஈரமான, கருணையான, அன்பான வார்த்தைகளை பேசக்கூடியவள் இந்த சியாமளா தேவி. மாகேந்திர நீல தியுதி கோமலாங்கி. மாகேந்திர நீல தியுதி கோமலாங்கி. கோமளம்னாக்கா ரொம்ப மெல்லிசானவன் அர்த்தம். மெல்லிய மேனி உடையவளுக்கு கோமலான்னு சொல்லுவோம். அம்பாளுக்கு சில கஷேத்திரங்கள்ல கோமலா அப்படின்னு பேரே இருக்கு. கோமலவல்லிங்கிற பேர் இருக்கு. நீலமணி போன்ற ஒளி வாய்ந்த மெல்லிய மேனியே உடையவள். அவ பச்சை, எத்தனை வர்ணங்கள் பாருங்க அவளுக்கு. அவ பச்சை, உடுத்திட்டு இருக்கிற புடவையும் பச்சை. அவ சர்வ அருணா, எல்லாமே சிவப்பு அவளோடதுல. சோ எல்லாம் தாமரை. அவளுக்கு அவகிட்ட இருக்கிறது எல்லாம் தாமரை, புஷ்பம், சிவப்பு. நம்மளுடைய பட்டர் சொல்றார் பாருங்க, அருணாபயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் கருணாபுயமுலை தையல் அல்லாள் தகைசேர் நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லார் கண்டிலேன்னு ஒரு தஞ்சமுமே அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்ற. அது எல்லாம் சிவப்பு, எல்லாம் தாமரைப்பூ. அம்புயம்னா எல்லாம் தாமரைப்பூ. கண்ணு தாமரை, அவளோட கை தாமரை, கால் தாமரை, எல்லாம் அம்புயம் தான். ஆனா இவர் என்ன சொல்ல, நீல தியுதி கோமலாங்கி. அவகிட்ட நீலமயமான அந்த ஒளி வருது. அவளுடைய மேனி உடைய நீல ஒளி சிந்தக்கூடிய மேனியே உடையவள். பச்சை, நீலம், சிவப்பு. அப்ப எல்லாம் சர்வ வர்ணா, சர்வ எல்லா வர்ணங்களும் அவகிட்ட இருந்துதான் வருது. எத்தனை ஒரு ஒரு வார்த்தைக்கு எத்தனை நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் பாருங்க. she is all colorful, she is all beautiful. அவகிட்ட வாயிலேந்து வர வார்த்தைகள் so mellifluous, so translucent, so melodious. அதுக்கு ஈடு இணை சொல்ல முடியாத அளவுக்கு அழகான வார்த்தைகளை பேசக்கூடிய ரொம்ப குளுமையான வார்த்தைகள். அதுவும் ஏன்னா பனியரசனோட மகள் இல்லையா, பர்வதராஜனோட புத்திரி பார்வதி தேவி. ஹைமவல்லின்னு அவளுக்கு ஒரு பேர் இருக்கு. ஒரு க்ஷேத்திரத்துல, வாங்கல்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு கரூருக்கு பக்கத்துல. சுவாமிக்கு பேரு ரவீஸ்வர சுவாமி, அம்மாளுக்கு பேரு ஹைமவல்லி. வல்லினா தெரியும் நமக்கு கோமளம்.
ஹைமம்னாக்க பனி. அவ வந்து பனியரசனுடைய மகளா இருக்கிறதுனால அவளை பற்றின எல்லா விஷயங்களுமே ரொம்ப ஈரமானதாக இருக்கும். மாதங்க கன்யா மனசா ஸ்மராமி. மதங்க முனிவருடைய திருமகளான உன்னை, மாதங்கி தேவியை, இந்த ஷியாமளா தேவியை மனசா ஸ்மராமி, மனசால தியானிக்கிறேன். இத்தனை நாளா மனசா அவரு காளியாத்தா மாரியாத்தான் தியானம் பண்ணிட்டு இருந்திருப்பார். ஏன்னா அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றா. இப்பதான் அவருக்கு அறிவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்போ அந்த மாதங்கி தேவியை, அந்த ஷியாமளா தேவியை மனசால தியானம் பண்றேன். அவளை நான் நமஸ்கரிக்கிறேன், அவளை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சதுர்புஜே சந்திர கலாவதம்சே குச்சோனதே குங்கும ராகசோணே புண்ட்ரேஷு பாஷாங்குஷ புஷ்பபாண ஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதா. சதுர்புஜே 4 கரங்கள். இப்ப மீனாட்சிக்கு பார்த்தேன்னா 2 கரங்கள் தான் இருக்கு. ஆனா இந்த ஷியாமளா தேவிக்கு 4 கரங்கள். சந்திர கலாவதம்சே, சந்திர கலையை தரிச்சுட்டு இருக்கா தலையில. அழகான அவளுடைய கருத்த கூந்தல்ல அந்த கிரீடத்துக்கு மேல சந்திரகலையை அம்பாள் வந்து தரிச்சுட்டு இருக்கா. அத ஒரு ஆபரணம், சந்திரகலையை ஒரு ஆபரணமா சூடின்னு இருக்கா. எத்தனையோ ஆபரணங்கள் சூடின்னு இருக்காவோ, அதுல வந்து இந்த சந்திரகலையை ஒரு ஆபரணமாக சூடின்னு இருக்கா. குச்ச உன்னதே, உன்னதமான ஸ்தனங்களை உடையவள். குச்சம்னா ஸ்தனங்கள், அம்பாளுடைய நகில்கள், அம்பாளுடைய உயர்ந்த கொங்கைகள். உயர்ந்த கொங்கைகள்னு எதுக்கு சொல்றோம்? அம்பாளுக்கு எதுக்கு சொல்றோம்? இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுக்கிறோம், அத்தனை பேரையும் போஷிக்கிறோம், காப்பாத்துறோம். அதனால அவளுடைய அந்த ஸ்தனங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த பால் இந்த உலகத்துல அவள் சிருஷ்டி பண்ணியிருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் சாப்பாடு கொடுக்கிறது. அதனால அவளுடைய அந்த ஸ்தனங்கள் ரொம்ப விசேஷமானது. அதனால அவர் என்ன சொல்றார்? உன்ன குச்சங்கள் ரொம்ப உன்னதமானது, மேன்மையானவை. There's something supreme, unequaled, unparalleled. அந்த அம்பாளுடைய ஸ்தனங்கள். ஏன்னா அத்தனை சிருஷ்டிச்ச அத்தனை ஜீவன்களுக்கும் சாப்பாடு கொடுக்கிறா இல்லையா? பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளைன்னு சொல்றாரு அபிராமி பட்டர். காக்கணும் இல்லையா? எல்லாரையும் பெத்து போட்டா போருமா? அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கணுமே. அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுக்கறதுனால அவளுடைய அந்த ஸ்தனங்கள் ரொம்ப மேன்மை வாய்ந்தவை, ரொம்ப உயர்ந்தவை. குச்ச உன்னதே குங்கும ராக சோனே, குங்கும வர்ணத்தினால சிவப்பா இருப்பவளே. குங்கும பூச்சு, அம்பாளுடைய அந்த ஸ்தனங்கள்ல குங்கும பூசி இருக்கிறதுனால குங்கும பூச்சால் சோனேனா சிவப்பா இருக்கு. சோனே சிவந்தவளே, குங்கும பூச்சால் அழகாக சிவந்தவளே. நான் எல்லா அம்புயமும் உங்களுக்கு சொன்னேன், உடல்ல எவ்வளவு அம்புயம் இருக்குன்னு சொன்னேன். இப்போ இந்த அவளுடைய குச்சங்கள் வந்து அந்த குங்கும பூச்சால சிவந்தவளாக அம்பாளை காட்டு. அவ்வளவு எல்லாமே சிவந்தது தானே. சர்வ அருணா புன்றி இக்ஷு பாஷ அங்குஷ புஷ்பபாண ஹஸ்தே. இக்ஷு, இக்ஷுனாக்க கரும்பு. அவ கையில வச்சிருக்கிற வில்லு எப்பேற்பட்டதுனாக்க கரும்புனால ஆனது. சாதாரண வில்ல வந்து ரொம்ப கடினமா இருக்கும். It's made of bamboo. The bow is usually made of bamboo because it has to be tight. ஆனா இங்க வந்து அம்பாளுடைய her bow is made of sugar cane. ஏன்னாக்க அது ரொம்ப குளுமையானது, இனிமையானது, ஈரமானது, அவளை மாதிரியே கருணையானது. அதனால அவ கையில வச்சிருக்கிற வேல வந்து
இக்ஷு கோதண்டம் கரும்பு வில்லு. ஒன்றை இக்ஷு பாச அங்குஷ புஷ்ப பானம். 5 புஷ்பங்களால ஆன பானம். அந்த அழகான புஷ்ப பானத்தை வச்சுட்டு இருக்கா. சாதாரணமா இரும்பு அந்த மரத்துல எல்லாம் ஆனை வந்து பானம் வச்சுட்டு இருந்தாக்கா அது நம்ம மேல பட்டதுன்னா நமக்கு எவ்வளவு வலிக்கும். ஆனா அம்பாளுடைய பானம் அது நம்ம மேல பட்டதுன்னா நமக்கு வலிக்கவே வலிக்காது. ஏன்னா புஷ்ப பானம் 5 மலர்களால் ஆன பானம். என்னென்ன மலர்கள்னாக்க முல்லை, நீலோத்பலம், செங்கமலம், மாம்பூ, நீலோத்பலம் எல்லாம் 5 மலர்களாலான புஷ்பபானத்தை ஆம்பாள் வச்சுருக்கா. முல்லை, நீலோத்பலம், மாம்பூ, செங்கமலம்மா, செந்தாமரை, முல்லை, மாம்பூ, நீலோத்பலம், புஷ்பபாண ஹஸ்தே. அப்போ 4 கை அவளுக்கு. நம்ம வந்து லலிதா சகஸ்ரநாம தியான ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம். சமந்த ஹசிதேக்ஷணாம் சச்சர சாப பாச அங்குஷாம். சச்சர சாப பாச அங்குஷம் 4 கைகள் இருக்குன்னு சொல்லி அங்கேயும் பார்க்கிறோம். அடுத்தது அருணா கருணா தரங்கி தாக்ஷின் திருத்த பாசாங்குஷ புஷ்பபான சாபாம். அங்கேயும் 4 கை இருக்கிற மாதிரி பார்க்கிறோம். அம்பாளுக்கு 4 கரங்கள். இதை வந்து நிறைய இடத்துல பார்த்திருப்போம். இங்க வந்து இந்த ஷியாமளா தேவிக்கும் 4 கரங்கள் இருக்கிற மாதிரி அவர் காட்டுற. அந்த அவ கையில இருக்கக்கூடிய அந்த அங்குஷம், பாசம், கோதண்டம், அந்த புஷ்பபானம் இதற்கெல்லாம் என்னென்ன அர்த்தம் அப்படிங்கறத உங்களுக்கு அடுத்த வாரம் சொல்றேன். உங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம். இதோட நம்ம நிறுத்திக்கிறோம் இன்னைக்கு.